உங்களுக்கு வணக்கம் சொல்லணும். ஏன்னா உங்களை காக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. பொறுப்போட இருந்தா தையா இந்த இளம் தலைமுறையும் சரி பெரிய தலைமுறையும் காக்க முடியும். நீங்க எல்லாம் போடுற சோப்பு சோடாவோட அளவு என்ன, அதுல இருக்கக்கூடிய வேதிப்பொருளோட அளவு என்னன்னு பார்த்தா ரொம்ப கொடுமை. சரி, அதை கூட உங்களுடைய உடம்பு தாங்கிடும். ஏன்னா நீங்க வாழ்ற வாழ்க்கை அப்படி. ஆனா உங்க உடம்பு தாங்கும், இந்த மண்ணு தாங்குமா? இந்த மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய உயிரினங்கள் தாங்குமா? அந்த உயிரினங்கள் தாங்குறதை விட ஏனைய சுற்றுச்சூழல் தாங்குமா ஐயா? இன்னைக்கு நிலத்தடி நீரெல்லாம் கெட்டு போனதுக்கு காரணமே நம்ம குளிக்கிற சோப்போ துணி துவைக்கிற சோப்பு தாங்கய்யா. அப்ப இயற்கையா சிந்திக்கிற நம்ம இயற்கை இயற்கைன்னு சொன்னா போதுமா? இயற்கையான இடுபொருளை பயன்படுத்தி அப்படி மாட்டுப்பால் அன்னைக்கு கம்மாயில குளிப்பாட்டும் போது மாட்டுப்பால் எல்லாம் அந்த மீன் வந்து அப்படி இடிச்சு விடும்போது மார்க்காம்புல ஒழுகுச்சு. மாட்டுப்பால் கலந்து அன்னப்பறவையும் குடிச்சிச்சு, நம்மளும் குளிச்சோம். அப்ப கோயில்ல தான் பாலாபிஷேகம்னு இல்லை, கம்மாயிலையும் குளத்திலேயே குளிச்சாலே நம்மளுக்கு பாலாபிஷேகம் நடந்துச்சு. மரத்துல இருக்க தேன் அப்படியே மலையில உருகி ஊத்துச்சு, பாலாரும் தேனாரும் தண்ணியில இருந்துச்சு. நம்ம வரலாறு சிறப்பா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம சோப்பெல்லாம் கண்ட சோப்பு போட்டுட்டோம். நிலத்தடி நீர்ல அடிபம்புல பார்த்தா சோப்பு தண்ணி வருது, கேடி தண்ணியில சோப்பு வருது, கோயில் குளத்து தண்ணியில சோப்பு வருது. பார்த்தா சிவபெருமானுமே சோப்பு தண்ணியில தான் குளிக்கிறாரு. நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் விட்டு செப்டி டாங்க் தண்ணி தான் நம்ம வீட்டு போர்ல வந்து குளிச்சுட்டு ஒவ்வொரு கட்டாங்க தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம தலையில தண்ணியை விட்ட உடனே வாயில வந்து உப்பா இறங்குது. பக்கத்து வீட்டுக்காரன் மூத்தரத்துல குளிச்சு விட்டு நம்ம பகுத்தறிவு கொள்கையை பேசினா எப்படி? பக்கத்து வீட்டுக்காரன் மூத்தரத்துல அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்ம எப்படியா ஆரோக்கியமா வாழ முடியும்? அதனால நிலத்தடி நீரையும் பாதுகாக்கணும், நிம்மதி வாழ்க்கையை பாதுகாக்கணும்னா இயற்கை வளலை சோப்புகளை ஆட்டுப்பால்ல இருந்து தயாரிக்கிறாங்க, மாட்டுப்பால்ல இருந்து தயாரிக்கிறாங்க, குப்பை மடியிலிருந்து தயாரிக்கிறாங்க, கீழா நெல்லிலிருந்து தயாரிக்கிறாங்க, வேப்ப இலையிலிருந்து தயாரிக்கிறாங்க. இப்படி வகை வகையா தயாரிச்சு வம்சாவளியை பெருக்கிறாங்க. இயற்கை வளலை உங்களை வாழ வைக்கும். நமது மண்ணையும் மக்களையும் காக்க நாம் இருக்கிறோம். நாமே இதற்கு ஆதாரம். இயற்கை வளலையே நீர் ஆதாரம், அதுவே இந்த நாட்டின் பொருளாதாரம் என்பதை புரிந்து கொண்டு வாருங்கள், வயலும் வரப்பும் இயற்கை அங்காடிக்கு. நன்றி.